சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் தற்போது மாநகராட்சியாக உள்ளது. தாம்பரத்தில் கிழக்கே வேளச்சேரியிலிருந்து வரும் வாகனங்கள், தெற்கே பெருங்களத்தூரிலிருந்து வரும் வாகனங்கள், மேற்கே முடிச்சூரிலிருந்து வரும் வாகனங்கள் ஒரே மேம்பாலத்தின் வழியாக ஏறி தாம்பரம் அஞ்சல் நிலையம் முன்பு வருகின்றன. தாம்பரம் அஞ்சல் நிலையம் தாண்டி கிறிஸ்தவ தேவாலயம் அருகே பேருந்துகள் நின்று பயணிகளை ஏற்றிச் செல்ல நீளமான மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பேருந்துகள் அதிக எண்ணிக்கையில் வருவதால் பல பேருந்துகள் தாம்பரம் அஞ்சல் நிலையம் முன்பே நின்று பயணிகளை இறக்குகின்றன. பல பேருந்துகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் முதியவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஏற முடியாமல் சிரமப்படுகின்றனர். தற்போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் ஆகஸ்ட் 15 முதல் பல மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆகவே பயணிகள் தாம்பரம் பகுதியிலிருந்து பேருந்துகளில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ரயில் சேவை இல்லையெனில் சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதி மக்கள் அதிக பாதிப்புறுவர் என்பது நிதர்சனமாக வெளிப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் கட்டணம் அதிகம், பேருந்துகளும் கட்டணம் அதிகம். பேருந்தில் பயணித்தால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தாமதமாகும் வாய்ப்பு அதிகம். குறைந்த கட்டணத்தில் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் செல்வதற்கு புறநகர் மின்சார ரயில்களே மக்களுக்கு பேருதவி. இந்நிலையில் விரைவில் மின்சார ரயில்கள் முழு அளவில் இயக்கப்பட வேண்டும் என்றும், தாம்பரம் அஞ்சல் நிலைய பகுதியில் உரிய வசதிகளுடன் பேருந்துகள் நின்று பயணியரை இறக்கி ஏற்றி செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்று நமது சிறப்பு செய்தியாளர் அலெக்ஸ் தெரிவிக்கிறார். இதுபோன்ற செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.